வரதட்சணை கேட்டு இளம்பெண் ஒருவர் அடித்து கொல்லப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் அனைவரையும் பதற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள திக்கணங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ராபின்சன். இவருடைய மகள் 26 வயதான ஜெபிலா மேரி. இவர் நர்சிங் படித்து முடித்துள்ள நிலையில் இணையம் புத்தன் துறையைச் சேர்ந்த என்ஜினியரிங் பட்டதாரியான நிதின்ராஜ் என்பவருடன் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடித்துள்ளனர். இவர்கள் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் ஆரம்பத்தில் இவர்களுடைய காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். பின்னர் இரு வீட்டு சம்மதத்துடன் கடந்த ஜனவரி மாதம் திருமணம் நடந்துள்ளது. அப்போது பெண் வீட்டார் நிதின்ராஜ் வீட்டிற்கு வரதட்சணையாக 7 லட்சம் ரூபாய் பணம், 50 சவரன் தங்க நகை, 2 லட்சம் மதிப்பிலான சீர்வரிசை, இருசக்கர வாகனம், 50 லட்சம் மதிப்பிலான வீடு உள்ளிட்ட சுமார் 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு வரதட்சணை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே ஜெபிலா மேரியும் நிதின்ராஜும் மேல்மிட்டாலம் அருகே கூண்டுவாஞ்சேரி பகுதியில் வசித்து வந்தனர். திருமணமான சில மாதங்களில் நிதின்ராஜ் சரிவர வேலைக்கு செல்லாமல் இருந்து வந்ததால் கணவன் மனைவி இடையே தகராறு ஏற்பட்டு வந்தது. இந்த சூழலில் கடந்த 4ஆம் தேதி வீட்டில் தனியாக இருந்த ஜெபிலா தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோருக்கு நிதின்ராஜ் உறவினர்கள் செல்போனில் தகவல் தெரிவித்தனர்.